கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 2 அதிகாரம் 13 தொடங்கி உயிருள்ள விசுவாசம் எவ்வாறு செயல்படும் என்பதை குறித்து பல உதாரணங்களை யாக்கோபு நமக்கு விளக்கி வருகிறார். யாக்கோபு 2 அதிகாரம் 20 முதல் 26 நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டார். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. சற்று ஒரு நீண்ட வேத பகுதி தான் இது. ஆனால் இந்த வேத பகுதி முழுமையும் ஒரே கருத்தை வலியுறுத்துகிறதுனாலே அதை இன்றைக்கு நாம் ஒன்றாக தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபனுடைய கருத்து என்னது? ஒரு நபர் கடவுளை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம், கடவுள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை அவருடைய செயல்களில் வெளிப்படும். இதுக்கு 2 உதாரணங்கள். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று ராகாப். ஆபிரகாமினுடைய விசுவாசம் எவ்வாறு அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது என்று ஆதியாகமம் 22 அதிகாரத்தை மேற்கோள் காண்பித்திருக்கிறார். இங்கே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆபிரகாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வை குறித்து பேச கிடையாது யாக்கோபு. மாறாக ஆபிரகாமுடைய விசுவாசம் மனிதர்களுக்கு முன்பாக எப்படி அறியப்பட்டது. ஏன்னா ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கின்றோம். அப்போ ஆதியாகமம் 15 அதிகாரத்திலேயே ஆபிரகாம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இப்போ இந்த ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயந்து நடந்தான் என்பதை எங்கே நாம் கண்டுபிடிக்கலாம்? ஆதியாகமம் 22 அதிகாரத்தில். இடைப்பட்ட நாட்களில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள். அவன் ஆகார் என்ற பெண்மணியை மணக்கின்றான், அவனுக்கு இஸ்மவேல் பிறக்கிறாங்க. இஸ்மவேலையும் ஈசாக்கையும் பிரிக்கணும்னு சொல்லி சாராள் விரும்பின போது இஸ்மவேலையும் ஈசாக்கையும் அவன் பிரிக்கின்றான். தன்னுடைய மனைவியை தங்கை என்று அவன் போய் சொல்கின்றான். இப்போ அவனுடைய விசுவாசத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஆபிரகாம் மெய்யாகவே கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தாரு. கடவுள் தான் எல்லாம். அவர் கடவுளை விசுவாசித்தார் என்பதற்கு அடையாளம் ஆதியாகமம் 22 அதிகாரம் தான். தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கடவுள் பலி செலுத்த அவனை அழைத்த போது, அவனுடைய விசுவாசத்தை அவர் பரிசித்த போது அவன் தன்னுடைய மகனை கடவுளுக்கு பலி செலுத்த முற்பட்டான். அதன் மூலமாக மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் கடவுளில் விசுவாசிச்சாருங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? ஒரே குமாரனையே அவர் பலி கொடுக்க ஆயத்தமாக இருந்தாருங்க. இப்போ இந்த ஆதியாகமம் 22 இல்லை அப்படின்னா ஆபிரகாம் கடவுளை விசுவாசிச்சாருன்னு நம்ம சந்தேகப்பட்டிருப்போம். அவர் கடவுளை விசுவாசிச்சிருந்தா ஏன் ஆகார திருமணம் செய்யணும்? எதுக்காக இஸ்மவேலையும் ஈசாக்கையும் பிரிக்கணும்? எதுக்காக சாராள் தன்னுடைய தங்கை என்று போய் சொல்லணும்? இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவை எல்லாம் நமக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக மாறியிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆபிரகாமை பின் திரும்பி பார்க்கும்போது, ஆபிரகாம் இவ்வளோ நல்ல ஒரு மனிதன். எதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம்? தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த அவர் முற்பட்டார். அடுத்த உதாரணம் ராகாப் என்ற பெண்மணி. இந்த ராகாப் என்ற பெண்மணி, அவள் இஸ்ரவேலின் வேவுக்காரர்களை மறைத்து வைத்ததினால் ரட்சிக்கப்பட கிடையாது. மாறா அந்த இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் வந்தபோது அவள் சொல்கிறா, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே மெய்யான தேவன் என்ற பயம் எங்கள் எல்லோரையும் பற்றி கொண்டது. அந்த எரிகோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த எரிகோவில் யுத்த வீரர்கள் இருந்தாங்க. அவங்க நிச்சயமாக வெளியில் இஸ்ரவேல் மக்களோட சண்டை போட்டிருக்க முடியும். ஆனால் அவங்க யாருக்கு பயந்தாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு அல்ல, இஸ்ரவேல் மக்களின் தேவனாகிய யெகோவா. அவர் எகிப்தியருக்கு என்ன செய்தாருங்கிறது அவங்க கேள்விப்பட்டு, நம்ம கடவுளை விட அவர் பெரிய கடவுள்,
அவருக்கு எதிராக நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. எகிப்தியர்களே தோற்று போயிட்டாங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையினால் என்ன பண்ணுறாங்க, கதவுகளை அடைத்து கொண்டு உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யெகோவா தான் தாங்கள் வணங்குகின்ற தெய்வத்தை விட மேலான தேவன் என்று அவர்கள் அறிந்திருந்தது அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. அவங்க மனம் திரும்ப கிடையாது, யெகோவாவை ஏற்றுக்கொள்ள கிடையாது. ஆனால் ராகாப் ஆண்டவரை விசுவாசித்ததுனால அந்த வேவுக்காரர்களை தன்னுடைய வீட்டில் ஒழிச்சு வைக்கிறார். இப்போ தன்னுடைய உயிரவே பணையம் வைக்கிறார். அந்த இடத்துல அந்த எரிகோவின் ராஜா கண்டுபிடிச்சான் அப்படின்னா அவளை கொன்று போட்டுருவான். ஆனால் ராகாப் தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணது காரணம் என்னது, இந்த இஸ்ரவேலின் தேவன் மெய்யான தேவன், அவர் அந்த மெய்யான தேவனாக இருக்கிறனால அவருடைய ஜனத்தை நான் பாதுகாக்கணும். இப்போ எரிகோவில் இருந்த எல்லாரும் யெகோவா பெரிய கடவுள்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையினால் அவங்க யாருமே காப்பாற்றப்படல. தன்னுடைய நம்பிக்கையின்படி செயல்பட்ட ராகாப் அன்றைக்கு கடவுளால் காப்பாற்றப்பட்டாள். அவளுடைய நம்பிக்கை அவளுடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய செயல்களின் மூலமாக வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, வேதத்தில் நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும், நம்முடைய நம்பிக்கை பரிசோதிக்கப்படும். இப்போ அந்த பரிசோதனைகள் எல்லாமே, இல்லை அந்த பரீட்சைகள் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி தான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறான். ஆனால் அந்த எக்ஸாமில் அவன் பாஸ் பண்ணால் தான் அவன் படித்தானா படிக்கலையா அப்படிங்கிறது உறுதி பெறும். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் எப்படி செயலாற்றுகிறேன், நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது தான் கடவுள் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தும். இப்போ ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் என்னை நேசிப்பதைப் போல பிறனை நான் நேசிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. அப்போ நான் எனக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது, அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஒரு விசுவாசி என்பது விளக்கம். இதுவே இயேசு கிறிஸ்து அன்பானவர்ப்பா, அவர் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிற சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறது, குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை போடுறது, யாரோடையும் ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறது, அது என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள், அவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லிவிட்டு நான் வாய் திறந்தால் பொய்யா பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னா அது என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தாது. அதுதான் யாக்கோபு சொல்கிறார், நீ ஒரு விசுவாசன்னு சொன்ன அப்படின்னா அந்த விசுவாசம் எங்கே நீ காண்பி, எப்படி என்னால் பார்க்க முடியும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிஞ்சது, ராகாபனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிஞ்சது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நீ ஒரு விசுவாசின்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தையும் கேட்குறாரு. இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையின்படி வாழ்கிறவர்களாகவும் இருக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.